Hi students, good morning to all. Today we will see about Unit 22 World of Microbes Continuation. Disease transmitted by animals. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஒன்று எப்படி டிசீஸ் பரவுது, ஒன்று கான்டாக்டில் எப்படி பரவுது, கம்யூனிகபிள் டிசீஸ்னால் என்ன, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வெக்டார் மூலயமா பரவக்கூடிய டிசீஸ்லாம் என்ன, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ டிசீஸ் எப்படி அனிமல் மூலியமாக பரவுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்வைன் ஃப்ளூ நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. ஸ்வைன் ஃப்ளூனா என்னது? பன்றிக் காய்ச்சல். ஸ்வைன் ஃப்ளூ ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பிக்ஸ். இப்போ இந்த ஸ்வைன் ஃப்ளூ எதில் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பன்றிகளுக்கு வந்தது. பன்றியிலேருந்து கண்டறிஞ்சதுனால இதுக்கு என்ன பேர் வச்சுருக்குறாங்க? ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் காஸ்டு பை வைரஸ் தட் அஃபெக்ட் பிக்ஸ் அண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் இன்ஃபெக்டிங் ஹியூமன்ஸ். இது ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, எந்த பிக்கை இது அஃபெக்ட் பண்ணியிருக்குதோ இந்த வைரஸ்ஸு, அந்த பிக்கு கிட்ட இருந்து யாருக்கு? மனிதர்களுக்கு பரவுது. த வைரஸ் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர், இட் அஃபெக்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த வைரஸ் எது மூலியமாக பரவுது? காற்று மூலியமாக பரவுறதுனால இது எதை அஃபெக்ட் பண்ணுது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்குது. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H1N1 has been identified as the cause of this disease. இப்போ இந்த பன்றிக் காய்ச்சலுக்கு எது முக்கியமான வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ஸு H1N1 வைரஸால் தான் இந்த பன்றிக் காய்ச்சல் நோய் ஸ்வைன் ஃப்ளூ வருது. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் person to person by inhalation or ingestion of droplets containing virus from people sneezing or coughing. பார்த்தோன்னாக்கா இது எந்த பர்சனுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்குதோ அவங்க மூலியமாக, அவங்கக்கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு என்னது, இப்போ தும்புறது மூலியமாவோ இல்லை இரும்புறது மூலியமாவோ வெளியில் வரக்கூடிய ட்ராப்லெட்ஸ் மூலியமாக, ட்ராப்லெட்ஸை இன்ஹேல் பண்ணுறதுனாலையோ அப்படி இல்லை சுவாசிக்கிறதுனாலையோ இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனாலையோ என்ன ஆகுது? பரவுது. ஃபீவர், காஃப், நாசல் செக்ரெஷன், ஃபேட்டிக்யூ, ஹெட்ஏக், சோர் த்ரெட், rashes in the body ache or pain, chills, nausea, vomiting and diarrhea and shortness of breath are the symptoms associated with the disease. அப்போ இந்த பன்றிக் காய்ச்சல் இருந்ததுன்னா என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, என்னது தும்பல், இரும்பல், நெக்ஸ்ட்டு என்னது ஃபீவர், காய்ச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா ஒழுகினே இருக்கும், ஹெட்டேக்கு தலைவலி இருக்கும், தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்கும், பாடி பெயின் இருக்கும், நம்மளுக்கு பாடியில் வலி அதிகமாக காணப்படும், ஜில்லுன்னு ஆகிடும், கொம்முட்டுற மாதிரி இருக்கிறது, வாமிட்டிங்கு, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஃபுல்லாக சுவாசிக்க முடியாமல் ப்ரீத் ஷார்ட் ப்ரீத்தாக இருக்கும். இதெல்லாம் எதோடைய சிம்டம்ஸு? ஸ்வைன் ஃப்ளூவோடைய சிம்டம்ஸ். ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். நம்ம அப்போ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி ஸ்வைன் ஃப்ளூவை கண்ட்ரோல் பண்ணுறது? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நாசல் ஸ்ப்ரே வேக்சின். பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நாசலில் ஸ்ப்ரே கொடுக்கணும். அவாய்ட் க்ளோஸ் கான்டாக்ட் வித் எ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் ஃப்ளூ யார் யாருக்கெல்லாம் ஃப்ளூவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கான்டாக்டில் இருக்கிறத தவிர்க்கணும். இன்டேக் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் வில் ஹெல்ப் ப்ரிவென்ட் டீஹைட்ரேஷன். பார்த்தோன்னாக்கா அதிகமாக என்னது தண்ணி குடிக்கணும், ஜூஸ்லாம் அதிகமாக, ஃப்ரூட் ஜூஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வாட்டர் லாஸ் ஆகிறது தடுக்கப்படும். plenty ஆஃப் ரெஸ்ட் வில் ஹெல்ப் த பாடி டு ஃபைட் இன்ஃபெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓய்வு நிலையில் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம பாடியை என்ன பண்ணோம்? எதிர்ப்பு பொருளை உருவாக்கி அந்த டிசீஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணோம். ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன். எப்பயுமே என்ன பண்ணோம்? கைகளை சுத்தமாகவும் நம்ம ஹைஜீனிக்காகவும் இருக்கணும். மோர் டு நோ, ஸ்வைன் ஃப்ளூ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ட் இன் ஏப்ரல் 2009 அண்ட் அஃபெக்டட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஸ்வைன் ஃப்ளூ ஃபஸ்ட்டு எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 2009. அதனால் நிறைய மில்லியன் பீப்புள் பாதிக்கப்பட்டாங்க.
Then in June 2009, it was declared a pandemic by the World Health Organization. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஜூன் 2009 வந்து பேண்டமிக் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் வந்து டிக்ளேர் பண்ணாங்க. இன் 2015, இந்தியா ரிப்போர்ட்லி had over 31,000 people infected and 1,900 resulting deaths. அதுக்கப்புறம் 2015 பார்த்தோன்னாக்கா நம்ம இந்தியாவில் 31,000 மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதில் 1,900 பேர் வந்து இந்த ஸ்வைன் ஃப்ளூக்காக வந்து இறந்துருக்குறாங்க அப்படின்றது ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏவியன் இன்ஃப்ளூயன்சா. Avian influenza is a contagious birds disease caused by virus. இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்சா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பறவை காய்ச்சல் நோய் பறவைகள் மூலியமா பரவுறதுனால இது ஏவியன் இன்ஃப்ளூயன்சா. Birds that can carry and spread avian influenza virus include poultry, chickens, turkeys or ducks, wild birds and பெட் பேர்ட்ஸ் என்ன எதை வந்து ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸை வந்து எது மூலியமா, ஒன்று பண்ணெல்லாம் வச்சுருக்குறாங்கல்ல, கோழி பண்ணை வச்சுருக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து வான்கோழி, வாத்து, இது மூலியமாவோ, இல்லை வைல்டு பேர்ட்ஸு பறவைகள் மூலியமாவோ, இல்லைன்னா நம்ம வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸ் மூலியமாவோ வந்து பரவுது. இட் இஸ் காஸ்டு பை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H5N1. பார்த்தோன்னாக்கா இது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H5N1 மூலயமா பரவுது. த இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் 2 to 7 days. இந்த வைரஸோடைய அடைக்காக்கும் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 to 7 நாள் வரைக்கும். பீப்புள் ஹூ ஹாவ் க்ளோஸ் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் சர்ஃபேசஸ் தட் ஹாவ் பீன் கண்டாமினேட்டட் பை த பேர்ட் செக்ரேஷன் ஃப்ரம் மவுத், ஐஸ், mucus, nasal secretion or droppings, bird faces transmitted this disease. இப்போ என்னாவது பீப்புள் யாரெல்லாம் வந்து இந்த டிசீஸ்க்கு அஃபெக்ட் ஆன பேர்டு கூட, பறவை கூட காண்டாக்டில் இருக்கிறாங்களோ அவங்க அந்த பறவைக்கிட்ட இருந்து அவங்களுக்கு பரவுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னாக்கா என்னது, பேர்டோடைய வாய் வழியாகவும், வாயில் உழுக்கூடிய எச்சில், நெக்ஸ்ட் அதோடைய ஐஸு, மியூக்கஸு, நாசல் செக்ரெஷனு, அது மூலிமா வந்து இந்த டிசீஸ் வந்து பரவுது. ஃபீவர், காஃப், சோர் த்ரோட், ரன்னிங் நோஸ், மசில் அண்ட் பாடி ஏச், ஃபேட்டிக்யூ, headache, redness of eye and difficulty in breathing are the symptoms of this disease. இந்த டிசீஸ்க்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்ன இருக்கும், ஃபீவர் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், இரும்பல் இருக்கும், நெக்ஸ்ட்டு தொண்டெல்லாம் வந்து வறண்டு போன மாதிரி இருக்கும், மூக்கு வந்து ஒழுகிறதுக்கு ஆரம்பிக்கும், பாடி உடம்பெல்லாம் வந்து வலி இருக்கும், தலைவலி இருக்கும், கண்ணெல்லாம் வந்து சிகப்பாயிடும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த பறவை காய்ச்சலுடைய சிம்டம்ஸு. ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். அப்போ இதை எப்படி வந்து இந்த நோய் வராமல் தடுக்கிறது? அவாய்டிங் ஓப்பன் ஏர் மார்க்கெட்ஸ் வேர் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் சோல்டு. இப்போ பார்த்தோன்னாக்கா இந்த டிசீஸ்க்கு அஃபெக்ட் ஆன பேர்ட்ஸை வந்து திறந்தே வந்து சேல்ஸ் பண்ணுறத தவிர்க்கணும். அவாய்டிங் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் கன்சப்ஷன் ஆஃப் இன்ஃபெக்டட் பவுல்ட்ரி. இப்போ பார்த்தோன்னாக்கா இந்த பேர்டு வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற பேர்டு இருக்கிற இடத்த, இந்த பேர்ட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுறதையும், அந்த பண்ணையை வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற பண்ணையிலேருந்து நம்ம வாங்கிறதையும் வந்து தவிர்க்கணும். ப்ராப்பர் கிளீனிங் அண்டு குக்கிங் ஆஃப் பவுல்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பராக வந்து சமைக்கக்குள்ள க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ணணும். இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற பேர்ட்ஸை வந்து வாங்கி என்ன பண்ணக்கூடாது, சமைக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணோன்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். டு யூ நோ த ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H5N1 emerged in 1996. It was first identified in southern China and Hong Kong. பார்த்தோன்னாக்கா இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா 1996. ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தோன்னா சவுத்தர்ன் சைனாவில், ஹாங்காங்கில் கண்டுபிடிச்சாங்க. H5N1 was first discovered in humans in 1997 by World Health Organization. அது மட்டும் இல்லாமல்
மனிதர்கள்ட்ட அந்த வைரஸ் எப்போ இருக்குது அப்படின்றத 1997 வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக் வாஸ் இன் டிசம்பர் 2003. ஃபஸ்ட்டு இது எப்போ அதிகமாக பரவறதுக்கு ஆரம்பிச்சது? டிசம்பர் 2003 வந்து அதிகமாக பரவறதுக்கு ஆரம்பிச்சுது. Thank you students. We will see the next topic in the next class.